திருச்சிற்றம்பலம். திருவாசகம் பாடல் எண் 10. திருக்கோத்தும்பி. பாடலையும் பாடலின் விளக்கத்தையும் இந்த பதிவில் காணலாம். இந்த பாடலில் மாணிக்க வாசக பெருமான் அரச வண்டிடம் இறைவனிடம் சென்றடை என கூறுவதாக பொருள் வருகிறது. ஒரு வண்டின் செயல் என்ன? அது சதா ரீங்காரமிட்டு கொண்டு தேனிற்காக ஒரு பூவிலிருந்து மற்றொரு பூவுக்கு தாவிக்கொண்டே இருக்கும். இனப்பெருக்கத்தின் போதும் ரீங்காரம் இடும். இது இறக்கும் வரையிலும் செய்யும், திருப்தி அடையாது. இங்கு வண்டாக மனிதனின் மனதை கொள்ளலாம். மனிதனின் மனமும் சதா பேசிக்கொண்டே இருக்கும். வண்டு எப்படி ஒரு பூவிலிருந்து தேனை அருந்தி திருப்தி கொள்ளாதோ, அதேபோல் மனிதனின் மனமும் ஒரு ஆசையிலிருந்து திருப்தி கொள்ளாமல் மேலும் மேலும் வேண்டும் என ஆசை கொண்டே இருக்கும். இப்படி மனிதனின் மனமும் வண்டு எப்படி மலர் விட்டு மலர் தாவுகிறதோ, மனமும் நிலை கொள்வதில்லை. ஆசை விட்டு ஆசை தாவிக்கொண்டே இருக்கும். மாணிக்க வாசகர் பாடுகிறார்: வண்டே, தேனிற்காக மலர் விட்டு மலர் தாவுகிறாய். நீ திருப்தி அடையவில்லை. நீ திருப்தி அடைய ஒரு மலர் உள்ளது. அந்த சிவனின் மலர் பாதம் அது. அங்கு சென்று ஊதுவாய் கோத்தும்பி என்கிறார். இது வண்டிற்கு மட்டுமல்ல, நம் மனதிற்கும். அவனின் பாதங்களில் சரணடைந்தால் மனம் பேசுவதை நிறுத்தி அமைதியடையும். இனி பாடலையும் பாடலின் விளக்கத்தையும் காண்போம். பாடல் 1. பூயேறு கோனும் புரந்தரனும் போர்ப்பமைந்த நாயேறு செல்வியும் நாரணனும் நான்மறையும் மாயேறு ஜோதியும் வானவரும் தாமறியா சேயேறு சேவடிக்கே சென்றுதாய் கோத்தும்பி. விளக்கம்: தும்பியே, பிரம்மன், இந்திரன், கலைமகள், திருமால், நான்மறை, வானவர் யாவருக்கும் தெரியாமல் காளை மீது ஏறிச் செல்லும் என் சிவனின் காலடியில் சென்று ரீங்காரம் இடு கோத்தும்பி என்கிறார். பாடல் எண் 2. நானார் என் உள்ளம்மார் ஞானங்களார் என்னை யார் அறிவார்? வானோர் பீரான் என்னை ஆண்டிலனேல் மதிமயங்கி ஊனார் ஊடை தலையில் உன்பழி தேரம்பலவன் தேனார் கமலமே சென்றுதாய் கோத்தும்பி. தேனாய் கமலமே சென்றுதாய் கோத்தும்பி. விளக்கம்: சிவன் என்னை ஆளவில்லை என்றால் நான் யார்? என் உள்ளம் யார்? ஞானங்கள் யார் என்பது தெரியாமல் மதிமயங்கி இருந்திருப்பேன். என்னை அறிவித்த அவன் தேன் கமலத்தில் சென்று ரீங்காரம் இடு கோத்தும்பி. பாடல் எண் 3. தினைத்தனை உள்ளதோர் பூவினில் தேன் உண்ணாதே நினைத்தோறும் காண்தோறும் பேசும் தோறும் எப்போதும் அனைத்தெலும்பு உள்நக ஆனந்த தேன் சொரியும் குனிப்பூடையானுக்கே சென்றுதாய் கோத்தும்பி. விளக்கம்: பூவில் இருக்கும் சிறிது தேனை உண்ணாதே. இங்கு மனதிற்கு உலகில் கிடக்கும் அற்ப சுகத்தில் திளைக்காதே. அவனை பற்றி நினைக்கும் போதும் பேசும்போதும் வாயில் மட்டும் சுரக்கும் தேனின் சுவை எலும்புகளையும் துளைத்து தேன் சுவையை காட்டும். அவனிடம் சென்று ரீங்காரமிடு கோத்தும்பி என்கிறார். பாடல் எண் 4. கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்ட பின் என்னப்பன் என் ஒப்பில் என்னையும் ஆட்கொண்டருளி
வண்ணப்பணிந்தென்னை வா என்ற வான் கருணை சுண்ண பொன்னீற்றற்கே சென்றுதாய் கோத்தும்பி. விளக்கம். கண்ணப்பன் போன்ற அன்பு என்னிடத்தில் இல்லை. இருந்தும் அவனை மனதார நினைத்ததற்கு என் அப்பன் என்னை வா என்று அழைத்து அந்த வான் கருணை உடையவனிடம் சென்று நீ ரீங்காரமிடு கோத்தும்பி என்கிறார். பாடல் எண் 5. அத்தேவர் தேவர் அவர் தேவர் என்றிங்கன் பொய்த்தேவு பேசி புலம்புகின்ற பூத்தலத்தே பத்தேதும் இல்லாது என் பற்றற நான் பற்றி பொய்த்தேவர் தேவர்க்கே சென்றுதாய் கோத்தும்பி. விளக்கம். இங்கு பொய்த்தேவர்கள் பலரை சொல்லி, அதாவது அந்த கடவுளிடம் சென்றால் அது கிடைக்குமோ, இவரிடம் சென்றால் இது கிடைக்குமோ, அவர்களுக்கு இதை செய்வோம் இவர்களுக்கு இதை செய்வோம் என செய்கின்ற உலகில் என்னிடம் ஏதும் இல்லை, பற்றும் இல்லை. ஆனால் அவன் என்னை பற்றி கொண்டான். என்னை பற்றி நின்ற மெய் தேவரிடம் சென்று ரீங்காரமிடு கோத்தும்பி என்கிறார். பாடல் எண் 6. வைத்த நீதி பெண்டீர் மக்கள் குலம் கல்வி என்னும் பித்த உலகில் பிறப்போடிறப்பு என்னும் சித்த விகார கலக்கம் தெளிவித்த வித்தக தேவர்க்கே சென்றுதாய் கோத்தும்பி. விளக்கம். செல்வம் வேண்டும், திருமணம் வேண்டும், கல்வி வேண்டும், பிள்ளைகள் வேண்டும், பிறப்பு இறப்பு வேண்டும் என விகாரத்தோடு திரியும் உலகில் என் சித்த கலக்கத்தை தெளிய வைத்த அந்த அபூர்வ தேவனிடம் சென்று ரீங்காரமிடு கோத்தும்பி என்கிறார். பாடல் எண் 7. சட்டோ நீனைக்க மனத்தமுதாம் சங்கரனை கெட்டேன் மறப்பேனோ கேடுபடா திருவடியை ஒட்டாத பாவி தொழும்பரை நாம் உரு அறியோம் சிட்டாய சீட்டர்க்கே சென்றுதாய் கோத்தும்பி. விளக்கம். மனதில் அமுது போல் உள்ள சங்கரனை நினைத்தவுடன் நான் என்பது கெட்டுவிட்டது. எந்த அழுக்கும் இல்லாத அவனின் திருவடியை வணங்காதவரை பற்றி நான் அறியேன். உருவமில்லாத அவனிடம் சென்று ரீங்காரமிடு கோத்தும்பி என்கிறார். பாடல் எண் 8. ஒன்றாய் மூளை தெளிந்து எத்தனையோ கவடு விட்டு நன்றாக வைத்தென்னை நாய் சிவிகை ஏற்றுவித்த என் தாதை தாதைக்கும் எம்மன்னைக்கும் தம் பெருமான் குன்றாத செல்வர்க்கே சென்றுதாய் கோத்தும்பி. விளக்கம். ஓர் உயிராய் முளைத்து எழுந்து எத்தனையோ உடல் எடுத்து நாயாய் திரிந்த என்னை தாய் தந்தையாய் அரவணைத்து அணைத்த என் எம்பிரானிடம் குன்றாத செல்வம் உடையவனிடம் சென்று ரீங்காரமிடு கோத்தும்பி என்கிறார். பாடல் எண் 9. கரணங்கள் எல்லாம் கடந்து நின்ற கரைமிடற்றன் சரணங்களே சென்று சார்தலுமே தான் எனக்கு மரணம் பிறப்பென்று இவை இரண்டின் மயக்கருத்த கருணை கடலுக்கே சென்றுதாய் கோத்தும்பி. விளக்கம். கரணங்கள், அதாவது மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் இவைகளை கடந்து நின்ற அவனின் சரணங்களை சென்று சார்ந்த எனக்கு பிறப்பு இறப்பு மயக்கம் அறுத்தான். அந்த கருணை கடலிடம் சென்று ரீங்காரமிடு கோத்தும்பி என்கிறார். பாடல் எண் 10.
நோய் உற்று மூத்து நான் நொந்து கண்டாய் இங்கிருந்து நாய் உற்ற செல்வம் நயந்தறியா வண்ணம் எல்லாம் தாய் உற்று வந்தென்னை ஆட்கொண்ட தன் கருணை தேய் உற்ற செல்வர்க்கே சென்றுதாய் கூத்தும்பி. விளக்கம். நோய் வந்து வயதாகி நாய் போல் அலைந்து திரிந்து சேர்த்த செல்வம் இவை எதுவும் என்னை அணுகா வண்ணம் தாய் போல் வந்து என்னை அரவணைத்த அந்த செல்வந்தனிடம் சென்று ரீங்காரம் இடு கோத்தும்பி என்கிறார். பாடல் எண் 11. வல் நெஞ்ச கல்வன் மனவழியன் என்னாதே கல் நெஞ்சு ஊருக்கி கருணையினால் ஆண்டு கொண்ட அன்னம் தீலைக்கும் அணிதில்லை அம்பலவன் பொன்னம் கலலுக்கே சென்றுதாய் கோத்தும்பி. விளக்கம். கல் போல் இருந்த நெஞ்சை திருடிய கல்வனவன் கருணையினால் என்னை ஆண்டு கொண்டான். தில்லையில் வாழும் அதிகாரமுடைய அவனுடைய பொன்னான பாதத்தில் சென்று ரீங்காரமிடு கோத்தும்பி என்கிறார். பாடல் எண் 12. நாயேனை தன்னடிகள் பாடுவித்த நாயகனை பேயனது உள்ள பிழை பொறுக்கும் பெருமையனை சீயேதும் இல்லாது செய்பணிகள் கொண்டருளும் தாயான ஈசர்க்கே சென்றுதாய் கோத்தும்பி. விளக்கம். நாயாய் திரிந்த என்னை அவனது அடிகளை பற்றி பாடச் செய்தான். பேய் போல் உள்ள உள்ளத்தின் பிழை யாவையும் பொறுத்த குற்றம் குறையற்ற ஏதும் இல்லாத பெருமையுடைய தாயானவிடம் சென்று ரீங்காரம் இடு கோத்தும்பி என்கிறார். பாடல் எண் 13. நான் தனக்கு அன்பின்மை நானும் தானும் அறிவோம் தான் என்னை ஆட்கொண்டது எல்லாரும் தாமறிவார் ஆன கருணையும் அங்கு உற்றேதானவனே கோன் என்னை கூட குளிர்ந்தூதாய் கோத்தும்பி. விளக்கம். நான் என்னிடமே அன்பு செலுத்தி கொள்ளவில்லை. நான் என்ற எண்ணம் உள்ளவர்கள் தன்னை ஆட்கொள்பவனை அறிய முடியாது. சுயநல எண்ணம் நீக்கிய ஒரே காரணத்தால் என்னை ஆண்ட அந்த கருணை உடையவனிடம் சென்று ரீங்காரம் இடு கோத்தும்பி என்கிறார். பாடல் எண் 14. கருவாய் உலகினுக்கு அப்புறமாய் இப்புறத்தே மறுவார் மலர் கூழல் மாதினோடும் வந்தருளே அருவாய் மறை பயில் அந்தனாயாண்டு கொண்ட திரு ஆன தேவர்க்கே சென்றுதாய் கோத்தும்பி. விளக்கம். உலகில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் கரு அவனே. அவனிடமிருந்து தோன்றினாலும் தள்ளி நிற்கிறான். இவ்வுலகில் மனம் கமலும் மலர்கள் அணிந்த கூந்தலுடைய உமாதேவியோடு உயிர்களுக்கு அருள் காட்சி வழங்குபவனும் உருவமற்று எங்கும் நிறைந்திருப்பவனும் அவனே. வேதங்களை ஓதுகின்ற அந்தணனாக வந்து உயிர்களை பக்குவ நிலை அடையச் செய்பவன். அவனிடம் சென்று ரீங்காரமிடு கோத்தும்பி என்கிறார். பாடல் எண் 15. நானும் என் சிந்தையும் நாயகனு கெவ்விடத்தோம் தானும் தன் தையலும் தாழ் சடையே நாண்டிலனில் வானும் திசைகளும் மாக்கடலும் ஆயபீரான் தேன் உந்து சேவடிக்கே சென்றுதாய் கோத்தும்பி. விளக்கம். சடைமுடியை கொண்டவன் என்னை ஆண்டு கொண்டதால் அவன் வானிலும் கடலிலும் என் சிந்தையிலும் எல்லா திசைகளிலும் அவனே உள்ளான். அவனிடம் சென்று ரீங்காரமிடு கோத்தும்பி என்கிறார். பாடல் எண் 16. உள்ளப்படாத திருவுருவை உள்ளுதலும்
கள்ளப்படாத களிவந்த வான் கருணை வெல்ல பீரான் எம்பீரான் என்னை வேறே ஆட்கொள் அப்பீரானுக்கே சென்றுதாய் கோத்தும்பி. விளக்கம்: அடியவர்கள் தன் மனதாலும் எட்ட முடியாத உருவை தான் மனதில் நினைத்த உடனேயே என் உள்ளத்தில் தோன்றி கருணை செய்தவன். அவனே என்னை தனிமைப்படுத்தி ஆட்கொண்டு விட்டான். அவனிடம் சென்று ரீங்காரமிடு கோத்தும்பி என்கிறார். பாடல் எண் 17. பொய்யாய செல்வத்தே புக்கழுந்தி நாள்தோறும் மெய்யா கருதி கிடந்தேனை ஆட்கொண்ட ஐயா என் ஆருயிரே அம்பலவா என்றவந்தன் செய்யார் மலரடிக்கே சென்றுதாய் கோத்தும்பி. விளக்கம்: நான் பொய்யான செல்வத்தை உண்மையென நம்பி நாள்தோறும் அதிலேயே அழுந்தி கிடந்தேன். அப்படிப்பட்ட என்னை அவன் ஆட்கொண்டு விட்டான். அவனிடம் சென்று ஐயா, என் உயிரே, அம்பலவாணரே என பலவாறு புகழ்ந்து பாடு. அவன் திருவடிகளில் சென்று ரீங்காரமிடு கோத்தும்பி என்கிறார். பாடல் எண் 18. தோளும் தூகிலும் குளையும் சுருள் தோடும் பால் வெள்ளை நீரும் பசும் சாந்தும் பைங்கிலியும் சூலமும் தொக்க வளையும் உடை தொன்மை கோலாமே நோக்கி குளிர்ந்தூதாய் கோத்தும்பி. விளக்கம்: புலித்தோலும் மென்துகிலும் குண்டலமும் தூய வெந்நீரும் அழகிய கிளியும் திரிசூலமும் கை வளையமும் தோல் வளையும் கொண்டு 2 உருவமும் ஒரு உருவமாய் தாங்கி காட்சியளிக்கும் பழையோனாகிய அந்த தனித்தன்மை தெய்வத்திடம் சென்று ரீங்காரமிடு கோத்தும்பி என்கிறார். பாடல் எண் 19. கல்வன் கடியன் கலதீவன் என்னாதே வள்ளல் வர வர வந்தொழிந்தான் என் மனத்தே உள்ளத்தூறு தூயர் ஒன்றொழியா வண்ணம் எல்லாம் தெல்லும் கழலுக்கே சென்றுதாய் கோத்தும்பி. விளக்கம்: இவன் கல்வன், கொடியவன், கேடு விளைவிப்பவன் என எண்ணி என்னை புறக்கணிக்காமல் என் மனதை அழித்து என் துயரை ஒழித்து என்னை ஆண்டு கொண்ட அவன் கடலில் சென்று ரீங்காரமிடு கோத்தும்பி என்கிறார். பாடல் எண் 20. பூமேலயனோடு மாலும் புகழ் அரிது என்று ஏமாறி நேர்க்க அடியே நிருமாக்க நாய்மேல் தவிசிட்டு நன்றாய் பொருட்படுத்த தீமேனியானுக்கே சென்றுதாய் கோத்தும்பி. விளக்கம்: தாமரை மேல் அமர்ந்துள்ள பிரம்ம தேவரோ திருமாலோ அவனின் புகழை விளக்குவது அரிது. அவர்களே தடுமாற்றம் கொண்டு நிற்க நாயேனாகிய நான் அவன் பெருமைகளையெல்லாம் தெரிந்தவாறு பேசி களிப்புற்று கிடக்கிறேன். நாய்க்கு ஒரு இருப்பு அமைத்து அதன் மேல் நாயை இருக்கச் செய்வது போன்று இறைவன் என்னை மதிக்குமாறு செய்துள்ளான். அருளாளனாகிய தீயை மேனியாக கொண்டவனிடம் சென்று ரீங்காரமிடு கோத்தும்பி என்கிறார். திருவாசகத்தை கேட்டு உருகிய அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றிகள் பல. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.